அங்க ஒரு கோயில் ஆம்பியன்ஸ் ஏதோ பழைய கோயில் போல வலிக்குது. ஆமாடா வலிக்குது. ஆனா திடீர்னு சில்லுன்னு இருக்கு, திடீர்னு சூடா இருக்கும். பார்த்து உண்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த பூமிக்கு இல்லைன்னா தாங்க மொத்தம் 3 பேர் வந்திருக்காப்புல பையங்க. கையை பிடிச்சி இழுத்திருந்தா எப்படி? வணக்கம், வந்தனாம நமஸ்காரம் கைஸ். நான் தான் உங்க ஆஷிஷ். நம்ம எங்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா வெயிலா இருக்கு மூஞ்சில அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஊரணி மக்களே. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து தேவக்கோட்டையில் இருக்கோம். ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு குளியல் போட போகிறோம் நல்ல ஃப்ரெண்ட்ஸோட. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இவான்ஸ் கல்யாணத்துக்கு வந்திருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து அவனோட கல்யாணத்தை நாங்கள் காலையில் என்னெல்லாம் பண்ணோம், இந்த கொஞ்சம் அலப்பரெல்லாம் இருக்கும், அதெல்லாம் லைட்டாக பாருங்கள். பார்த்துட்டு அடுத்து நான் வந்து அப்படியே உங்களுக்கு தேவக்கோட்டைக்குள்ள டேரெக்டாக கூப்பிட்டு வரேன். இந்த ஈவினிங் இங்கே என்ன சம்பவம் நடக்குதுன்னு நான் காமிக்கிறேன். லெட்ஸ் கோ மக்களே. மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம், மங்களகரமாக ஸ்வீட்டில் ஆரம்பிக்கிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வாங்க இவான்ஸோட கல்யாணத்தை ஃபஸ்ட்டு ஸ்வீட்டில் ஆரம்பிக்கிறோம். காலையில் எல்லாம் ரெடி ஆயாச்சு. பொங்கல் சாம்பார் துக்கியத்தை காமிச்சு பொறுக்கி எப்படிங்காம பூ இல்லை, அது செருப்பு இருக்கு. பூ முடிச்சா அந்த தட்டு எடுத்து அடிப்போம். சுகித்து ஒரு வழியாக பையனோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் பஸ் ஏறி எங்கே போகிறோம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, பாத யாத்திரை போகிறோம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, ஏத்தாப்பில் இருக்க மண்டபத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் கேட்கலாம், நடந்தே போயிருக்கலாமே. கம்பல் பண்ணி அமைச்சிருக்காங்க, நாங்கள் வேனில் தான் போகணும்னு சொல்லி எங்களை அமைச்சு வச்சுருக்காங்க. இப்போ செம்ம வைக்க முடியல. எங்கள் அம்மா கொடுத்த பால்லாம் வேறவே வெளில போகுது. பாலை குடிக்கலையடா பொறுத்தது. நீ குடிச்ச பாலும் தானே வெளில கூச்சமே தனியா கேக் சாப்பிட்டு இருக்கேன். 5 hours later. எல்லாரும் நீங்க எல்லாம் காட்டிட்டீங்க யூடியூப்ல, சரியா? எதுவும் காட்டுறதுக்கு புதுசா இல்லை. மக்களே இங்க பாத்தீங்களா, ஃபுல்லா வந்து இது ஊர்னி தாங்க. ஸோ அந்த இது வரைக்கும் ஏதோ பிளாட்ஃபார்ம் இருக்கு போல. அதுக்கப்புறம் வந்து டெப்த்து உள்ள அப்படியே உள்ள போறது தான். நல்லா வந்து இப்போ மணி வந்து ஒரு 5 மணி இருக்குங்க. சன்செட் ஆகிற டைமு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லொக்கேஷனே பாருங்கள், ஃபுல் நேச்சர் தான், அப்படியே க்ரீனரி. இது வந்து மதுரையிலேருந்து 1.5 மணி நேரம் டிரைவ். நீங்கள் வந்தீங்கன்னா தேவக்கோட்டை கிட்ட இந்த தன்னிச்சி ஊரணி, அந்த பேர் நான் கரெக்டாக சொல்கிறேன் கேட்டுட்டு. சூப்பராக இருக்குங்க. தன்னிச்ச ஊரணி செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், அங்கே ஒரு கோயில் ஆம்பியன்ஸ் ஏதோ பழைய கோயில் போல், எனக்கு சரியாக தெரியல. பட் ஃபுல்லாக இவ்வளோ பெரிய ஊர்னிங்க. அப்படியே நீங்கள் உள்ளே போய் சூப்பராக குளிக்கலாம். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஆம்பியன்ஸு. தண்ணி ஓரளவுக்கு கலங்கலாக தான் இருக்குது, பட் நேச்சுரல் வாட்டர்னால அப்படி தான் இருக்கும். அங்கே வந்து துணி துவைச்சிட்ருக்காங்க, இங்கே வந்து குளிச்சிட்ருக்காங்க. இப்போ நாங்களும் அங்கே தான் போகிறோம். வாங்க போகலாம். ஸோ மக்களே ரெடியா? வாங்க அப்படியே உள்ளே போகலாம். வாங்க சார். ஓமா பாடி வலிக்கிறோம். அப்படியா வலிக்குது? ஆமாடா வலிக்குது. இப்ப நான் 9th போறேன். 9th போறியா? தப்பிச்ச முடிச்சன ஓடுறியா இந்த ஸ்கூல் விட்டு? ஏடா பிடிக்காத அந்த ஸ்கூல்? பிடிக்கும். சில வாத்தியாரனா பிடிக்காது. ஏய் குர்ரா குண்டி.
வீடியோ எடுத்தாச்சா அவன் கண்டுக்க மாட்டான். போகடா அப்படின்றான். தண்ணி ஏதாவது சூடாக தான் இருக்குல்ல? சூடாக தான் மணி ட்ராக்ஸை போட்டுக்கோடா வாடா. சூடா இருக்கு. ஏய் மணி கார் சாவி எடுத்து போய் நடுவுல சொல்றீங்களா? கார்குள்ள வச்சு போடா. ஆனால் இது வரைக்கும் ஆள இல்லைல்ல? ஸ்விமிங் தெரியாதா? அப்போ வரணும். 30-40 அடி 30 அடியா? போயிட்டு வரோம். ஏய் இங்க எது குதிக்கலாமாடா? உள்ள மண்டை தெரிச்சு போவோம். மண்டை கண்ணி இல்லையா? காணோம். 30-40 அடின்னு சொன்னா அவன் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான். உள்ள இறங்குதான். அதுக்கப்புறம் மண்ணு இது இங்க இருந்தே வந்துருச்சு. இங்க இருந்தே ஸ்விமிங் பண்ணிட்டாங்க. தெரியுதா 10 அடி கூட வரல. இங்க ஆள வந்துருச்சு அவ்வளவுதான். அது என்ன இழுக்குறா? கேமரா முக்கியம். இந்த தண்ணி நம்பாதீங்க. இது ஊருக்குதான் ஊற வைக்குது. நான் என்னமோ நடு ஊர்னில இருக்க நீங்க நினைப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா 10 அடி கூட தாண்டல. அவட பாருங்க ஃபுல் ஸ்விமிங். எங்கடா ஆளக்காரான்? மச்சான் இது அப்படியே உள்ள இருக்குது பாரு. கீழே மண்ணு தானே? மண்ணு பாய்ச்சி. ஆமா மச்சான், மச்சான் ரொம்ப ரிஸ்க். உயிரோட இருக்கானுங்களான்னு பாத்துக்கோங்க. தனிப்பட்ட ஒண்ணு இல்ல இல்ல யானை குட்டி ஏய் தக்கச்சிக்க தக்கச்சும் போடு. இப்போ 6 அடி போயிட்டு வர வரைக்கும் மச்சான் மச்சான் நீ அப்படியே அந்த வீடியோ எடுத்துட்டே போறேன். டப்புனு உள்ள போவேன். ஆதாரம் அங்க எடுக்கவா? திரும்ப வருவானான்னு தெரியாது. கேமரா வரணும். நீ வராத. அப்படி ஸ்விமிங் பண்ணிட்டு வருமா? டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது வரைக்கும் நல்லா தான்டா இருக்கு. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஆனா திடீர்னு சில்லுன்னு இருக்கு. திடீர்னு சூடா இருக்கும். ஏய் மச்சான் செமையா இருக்குடா. செம்மையா வீடியோ ஏய் பாத்து முடியல. செம்ம வீடியோ. செம்மையா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணல. செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. பாத்தியா மச்சான்? வேற மாதிரி இருக்கு. நல்ல ஸ்பாட்டா? சூப்பர் ஸ்பாட். அவங்க வந்துட்டா கூட மாட்டி எடுத்துட்டு எங்கேயா வந்துட்டான். நல்ல ஸ்பாட்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நான் தண்ணிக்கு பயப்பட மாட்டேன், ஆனா இங்க ரொம்ப பயம். ஏய் மச்சான் இது டக்குன்னு ஆழமா இருக்கும்டா. அதான் உனக்கு பயம். அது கூட ரொம்ப முடியல. திடீர்னு மண்ணு வந்து ஸ்லோப்பியாவும். ஏய் அது புதர்குழி மாதிரி இருக்கும்டா. காலை விட்டினா மாட்டிக்கும். சகதி ஏதோ உள்ள இழுத்துரும் சகதி ஒண்ணு. அவன் முடி வச்சிருக்கான் மச்சான். அவன் உயிரோட வருவானு தெரியல. இருந்தா பூமிக்கு இல்லைன்னா சாமிக்கு. பாருங்க பாருங்க ஆஷிஷ கடைசியா பாருங்க. இருந்தா பூமிக்கு இல்லாட்டி சாமிக்கு போறான் பாருங்க என் வீர. மச்சான் அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? திரும்ப உயிரோட வருவானா வரமாட்டானா சொல்லு மச்சான். அவன் இவ்வளவு தைரியமா போறானா உயிரோட வந்துருவான் தான் நினைக்கிறேன். வரலான்னு நீ போய் காப்பாத்திருவ. எனக்கு இவ்வளவு அது போட மாட்டியா? அவனை நினைச்சு வேணா வருந்துவேன். மச்சா இப்ப நின்றுட்டு இருக்கியா? டேய் எனக்கு அவனை நினைச்சாதான் பயமா இருக்கு. டேய் அர்ஷா அவ்வளவு தூரம் போகாதடா. மச்சா இங்க இருந்து பார்க்கும்போது தெரியுது அழகா தண்ணியில ஜம்ப் பண்ணி வந்து மச்சா. வா இல்ல முடிச்சுக்கிறேன். இப்ப நீ போயிட்டு வா. வந்துட்டாரு.
உங்க வீல் ஆக்குறாரு உயிரோட வந்துட்டாரு. வணக்கம் மித்த ஆசிஷ்க்கு வணக்கம் வைங்க. அவ்வளோ சேர்த்துட்டேன். இப்போ விட்டீங்கன்னா அப்படியே தண்ணிக்குள்ள போயிடும் டைட்டானிக் மாதிரி. ஐயோ இது கீழே போகுதுல்ல அது? ஆமா போயிட்டு வரியா? எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. ஓ அதான் உயிர் வருது. என்னடா நான் போயிட்டு வந்தேன் ஏதோ தடுப்பு பிளாஸ்டிக் கவரு. நல்லா தான் இருக்கு. பட் ரொம்ப ரெகுலரா பண்ணா ஓகே. திடீர்னு உனக்கு உதறுகளுக்கு காலில் மாட்டிக்கிச்சுன்னா இழுத்துரும். அதான் ரிஸ்க். அது என்னன்னா நம்ம பேனிக் ஆயிடுவோம். பேனிக் ஆயிடுவோம். ஒன்றும் இல்லை, வெளியில வந்துடலாம். ஆனால் ரெகுலரா பண்றவங்களுக்கு தெரியாது. குதிரா ஆச்சரியம் சேர்த்து உள்ள எடுத்துட்டு போயிருப்பான். ட்ரை பண்ணுவோம். கரெக்டா பள்ளத்தை பார்த்து குதிச்சுட்டான். படிக்கல மாட்டிப்பேன். இல்ல கரெக்டா அந்த கேப் நீங்க கொஞ்சம் ஓடி போய் குதிக்கணும். டைவர் ஆச்சிங்கன்னா மண்டை அவன் தோல் பாருங்களேன், நம்ம மென்மையா இருக்கு. இதெல்லாம் ஆளாளுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்றீங்க அவனை. கேள்றா, யாருக்கிட்ட வேணாலும் கேள்றா. நான் சொன்னது பொய்யான. அவனை ஒரு வாட்டி பிடிச்சு பாருங்க. முத ராத்திரியில புதுசா வர மாதிரி. ஐயோ இந்த ஊர்ல யாருக்கு இறக்க இல்லையா? நீட்டு படு தலையை ஃபிளாட். ரிலாக்ஸ் பண்ணு. விட்டுருவீங்க. அதுல எல்லாம் ஆழம் தான். அதெல்லாம் ஆழம் சரியான ஆழம். இங்க இந்த பக்கத்து வந்து கிடையாது. அவ்வளவுதான் ஆழம். அந்த தர இருக்கத்துல அந்த பையன் அங்க ஒரு ஆள் நிக்கிறாரா கோயில்கிட்ட, அதுலதான் ரொம்ப ஆழம். அசந்து மட்டும் சொன்ன ஆளை வலிச்சு உள்ள இழுத்துரும். ஆழம் ஜாஸ்தியா இங்க தெரியாம போயிட்டாங்க. இந்த ஒரு பையன். அப்படியா? அந்த அதுல எங்க நிக்கிறாரு அந்த சிவப்பு சட்டை இருக்கு. அந்த இதுல நீச்சல் தெரியல கஷ்டம் தான். தெரிஞ்சுட்டா எப்படியோ முண்டி வந்துடலாம். ஆமா இதெல்லாம் இந்த பையனுக்கு வந்து மொத்தம் 3 பேர் வந்திருக்காப்புல. பையங்க வந்ததுல எல்லாம் துவச்சு வச்சு போகணுன்னு எல்லாத்தையும் அதுல வச்சு போட்டு மற்ற 2 பேர் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. விட்டு போட்டு போயிட்டாங்க. இவ்வளவு கைய பிடிச்சி இழுத்திருந்தா எப்படி இது பண்ணிருக்கலாம். அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்தாங்க. ஆமா அந்த இது வந்து இறந்து அதுக்கப்புறம் எடுத்துருங்க. அந்த தர இருக்குது. அது வரையும் உள்ளே இதாக இருக்குது, இழுத்து போயிருக்குது உள்ள. அது வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனால் பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா பீஸ் ஆயிரும். ஆமா இது எங்க இருந்து தண்ணி ஊத்தாகி வருது? உள்ள இருந்தா ஆனா இது வந்து வர்றது வந்து இங்கிட்டு மடையில இருந்து வரும்னே. அந்த சைடு அந்த பக்கத்துல இருந்து வரும் ஒண்ணு. அப்புறம் வந்து போர் அந்த பாருங்க இருக்கு அந்த இல்லையா, அதுல வந்து அதுல போர் தண்ணி வரும். இனி இப்ப விட மாட்டாங்க. இப்ப வந்து இனிமே தண்ணி எடுத்துருவா. எடுத்துட்டு மறுபடியும் சுத்தம் இல்ல. இது உள்ளுக்குள்ள சாமி உள்ள இருக்குது வந்து ஒண்ணு சென்டர்ல வச்சிருக்கா. இதுக்குள்ள சாமி இருக்கு. உள்ள இருக்குது. இப்ப புதுசா இப்ப வந்து அல்லூர் எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணாங்க. அப்ப வந்து இந்த சாமி வந்து இங்க உள்ள இருந்தத வந்து சிலைய வந்து உள்ள வச்சுட்டா தண்ணி வத்தின தண்ணி வத்துறதுக்கு அப்புறம் தெரியும். அதுக்கப்புறம் இதை பூஜை பண்ணுவாங்க. மறுபடியும் திருப்பி பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணி விட்டான்ப்பா. நம்ம போமா. சரி ஓகேண்ணே. சரி போயிட்டான். இந்த கல்லு வந்து புரிதே டாஸ்க் ஆகிக்கிறா. ப்ரௌன்ல வச்சா நல்லா இருக்கு. நல்ல ஒரு குளியல் நல்லா இருந்ததுல. டீசெண்டா இருந்தது. சூப்பரான இது நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் தைரியம் இருந்துச்சுன்னா நல்லா ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் இருந்தால் நல்லா உள்ளே போயிட்டு வரலாம். ஆமாம் நாங்கள் வந்து நான் அவ்வளோ தூரம் போனேன். அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. அவனுங்களும் அவ்வளோ தூரம் போயிட்டானுங்க. அங்கெல்லாம் ஒருத்தர் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கா தனியாக. அது சூரிய பிரபு. அது இந்த பக்கம் போகிறேன், அந்த பக்கம் போயிருக்க போகிறேன். இல்லை ரெகுலர் ப்ராக்டிஸாக இங்கே குளிக்கிறவங்களாம் தான் போயிட்டு வருவாங்க. ஒரு இது இருக்கும், த்ரில் வேணும் லைஃப்பில். ஆமாம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அது ஒரு ஜாலியாக வந்து குளிக்கலாம். நீங்கள் ஊர் சைட்லாம் வந்து எதாவது பண்ணணும்னா மதுரை கிட்ட வரீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் இந்த ஊர்னி. பட் இதுக்காக வரணும்னு இல்லை, பக்கத்தில் காரைக்குடிலாம் இருக்குது. சாப்பிட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் அழகாக வந்து சூப்பராக குளிச்சுட்டு கூட போகலாம். சூப்பராக இருக்குது. எனக்கு இங்கே வந்து ஊருக்கார பையன் தான். ஸோ வந்து அவன் சொன்னான் இந்த மாதிரி பயங்கரமாக இருக்குடா ஊர், நீ செம்மையாக இருக்குது. ஸோ வந்து ஒரு அழகாக நேச்சர் கலந்து ஊர் சைடில் வந்து நீ சும்மா அப்படியே ஒரு அழகாக ஒரு சின்னதாக ஒரு நேச்சரை கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு. அப்படியே செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது. செம்ம ஆம்பியன்ஸுங்க. சூப்பராக இருக்குது, காமாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சுற்றி பாருங்கள், ஃபுல் நேச்சர் தான். தரமான சம்பவம். ரெண்டு பன் பரோட்டா வந்துருச்சு. இங்கே பாருங்க, இது வந்து கறி தோசை பீஸா அரேஞ்ச் பண்ணி பாருங்க.